Education Voice. Now we are studying to our liberation. இப்பொழுது நாங்கள் கற்கிறோம் எங்கள் விடுதலைக்காக. இப்போது நகரப்புறத்தில் ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. GCE சாதாரண தர பரீட்சை முடிவடைந்ததும் A-level உயர்தரத்திலே A-levelக்கு தோற்றாது, அது கால வீண் விரயம், நேரம் வீண் விரயம் ஆகின்றது என்பதை கருதி அவர்கள் வேறு தனியார் துறைகளிலே சென்று QS, அதே போல சட்டத்துறை தொடர்பான கற்றல்கள், அதே போல IT, அதே போல் வேறு துறைகளிலே அவர்கள் AAT போன்ற துறைகளிலே கற்று அக்கவுண்ட் ஸ்டார்டட் அந்த பிரிவு இதெல்லாம் குறுகிய காலத்திலே அடைந்து விடுகின்றார்கள். இவ்வாறு ஒரு பிரிவினர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரிவினர் குறைந்த காலத்தில் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையும் பதவிகளில் அதிகமான வருமானத்தை உழைக்கக்கூடிய நிலையும் காணப்படுகின்றது. இது கூட இன்று அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் இன்று அரசு துறையிலே கல்வி கற்று அரச உயர் பரீட்சைகளான GCE உயர்தரத்திலே கற்று அரச பல்கலைக்கழகத்தை சென்று அதிலும் பலத்த போட்டி, அந்த பல்கலைக்கழகத்தில் சில பட்டங்களை முடிப்பதற்கு சில காலங்களை செலவு செய்து பட்டங்களை முடித்துவிட்டு ஒரு வேலையற்ற பட்டதாரி என்று வருவதற்கு யாரும் விரும்புவதில்லை. எனவே அதிகமான மாணவர்கள் இன்று வெளிநாடு சென்று விடுகிறார்கள். தனியார் துறையிலே அதிகமான கற்றல் பிரிவுகளிலே சென்று கற்றுக்கொள்கின்றார்கள். வெவ்வேறு விதமான அடிப்படையிலே பல்வேறு உங்களுக்குரிய டேர்னிங் பாயிண்ட் என்று சொன்னேன், திரும்ப புள்ளி, நீங்கள் எந்த திசையிலே திரும்ப போகின்றீர்கள் என்பதை தீர்மானிக்கின்ற காலத்தில் இப்போது இருக்கின்றீர்கள். எனவே மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் எதை செய்வது, நாம் என்ன அடிப்படை, நாம் அரசு துறையிலே கல்வி கற்று அரச பதவி ஒன்றை பெற்றுக்கொள்வதா, அல்லது அரசு துறையிலே உள்ள கணித விஞ்ஞான பிரிவிலே கற்று ஒரு வைத்தியராக, ஒரு MBBS டாக்டராக, ஒரு பொறியியலாளராக, ஒரு BSc இன் என்ஜினியரிங் கற்றுக்கொள்வது, அது ஒரு தொழிற்தகமை, வைத்தியரும் ஒரு தொழிற்தகமை. அதே போல் கலை வர்த்தக பிரிவிலே கற்று ஒரு சட்டத்தரணியாக, ஒரு அட்டோர்னியட் லாயராக வந்து அது ஒரு தொழிற்தகமையை எவ்வாறாக பெற்றுக்கொள்வதா, அல்லது நாம் குறைந்த தகமையோடு இந்த அகாடமிக் குவாலிபிகேஷன் என்று சொல்வார்கள், இந்த தொழிற்தகமை அற்ற கல்வி தகமைக்குரிய பட்டங்கள், அந்த பட்டங்களை பெற்றால் கல்வி தகமை கிடைக்கும், ஆனால் தொழில் தகமை கிடைக்காது. தொழிலை தேடி பெற வேண்டும், அரசாங்கத்தோடு ஆர்ப்பாட்டம் செய்து தொழில் பெற வேண்டும் என்ற நிலையெல்லாம் வரும். எனவே நாம் எதை செய்வது என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்களின் கைகளில் தான் எல்லாமே தங்கி இருக்கின்றது. நீங்கள் எதை செய்து கொண்டாலும் எதிர்காலத்திலே உங்களுக்கான வாழ்வதற்குரிய வழியை அந்த கல்வி காட்ட வேண்டும். பொருளாதார ரீதியிலே நீங்கள் சுயமாக உங்கள் சொந்த காலிலே நிற்பதற்குரிய வழி உங்களுக்கு பிறக்கக்கூடிய கல்வியை நீங்கள் தேடி அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்குரிய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், உங்களுக்குரிய ஆசிரியர்கள், உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள், உங்களுக்கு மென்டர்ஸ் என்று சொல்வார்கள், உதவி செய்பவர்கள், இவர்கள் இதற்குரிய வழியை காட்ட வேண்டும். நீங்கள் எல்லோரும் எந்த துறையிலே சென்று, ஆனால் என்ன சொன்னாலும் நாம் இந்த அரசாங்கத்திலே தொழில் ஒன்றை பெற வேண்டும் என்றால் உயர்தரம் கற்றுக்கொள்ள வேண்டும். உயர்தரத்திலே ஒரு பரீட்சையிலே தோற்றி உயர்தர பெறுபேறு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் வேறு தனியார் துறைகளிலே சென்று அதிகமான குறுகிய காலத்தில் அதிகமான வருமானங்கள் தரக்கூடிய நல்ல கொழுத்த சம்பளத்தை அடைவதற்குரிய கோர்ஸ்கள் இருக்கின்றது. அதிகமான தலைநகரிலே கொழும்பிலே என்று கோல் ரோட்லே கிட்டத்தட்ட தெய்வல கல்வி அந்த ரோட் எல்லாமே இருக்கும் கல்வி கடைகளை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே தனியார் துறையில் கற்றுக்கொள்ள AAT அக்கவுண்ட்ஸ் ஃபீல் இருக்கின்றது. அதிலே சென்று நாம் பெரிய தொழில்களை எடுத்துக்கொள்ளலாம். QS இருக்கின்றது, கட்டிடத்துறை, அதிலே சென்று அதிகமான தொழில்களை ஏற்றுக்கொள்ளலாம். பிரிட்டிஷ் கவுன்சில், அதனூடாக சென்று ஆங்கிலத்தை கற்று வெளிநாடுகளுக்கு விண்ணப்பம் செய்து ஐரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு சென்று ரெசிடென்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். இது எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இந்த திறந்த இந்த ஓப்பன் ஸ்டேஜில் நீங்கள் தான் டான்ஸ் ஆட வேண்டும். எந்த துறையை கற்று நாம் இந்த டான்ஸை ஆடுவது, இது ஒரு ஓப்பன் ஸ்டேஜ். இந்த O-level முடிந்தால் நீங்கள் ஓப்பன் ஸ்டேஜுக்கு போகின்றீர்கள், திறந்த ஒரு அரங்கு. இந்த அரங்கிலே எந்த துறையில் நாம் கால் பதிப்பது, எந்த துறையை நாம் தெரிவு செய்வது என்பதை நீங்கள் மிக துல்லியமாக, மிகவும் நுட்பமாக, அதிகமாக நேரம் செலவு செய்து அதை நீங்கள் ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். அந்த முடிவினூடாக நீங்கள் அந்த திரும்ப புள்ளிக்கு சென்று திரும்பிவிட்டால் நீங்கள் இனி புதிய ஒரு துறைக்கு வருவது அல்லது புதிய ஒரு மாற்றத்திற்கு வருவது என்பது கஷ்டம். எனவே மாணவர்களே, உங்களிடம் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பெற்றோரிடம் பணம் இருக்கலாம், பணம் வசதிகள் இருந்தால் நீங்கள் தனியார் துறையிலே சென்று தனியார் கல்விகளை கற்று ஒரு சிறந்த ஒரு பொருளாதார வல்லுநராக, ஒரு என்டர்பிரினர், ஒரு தொழில் வல்லுநராக, ஒரு எம்ப்ளாயராக நீங்க வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அரச துறையிலே கற்று அரசு பாடசாலைகளிலே தான் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், இலவச கல்வி என்று நாம் இன்று காலமில்லை என்று அதை யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அரசாங்கத்தின் கொள்கைகள் கூட பல்வேறு விதமாக மாற்றமடைந்து வருகின்றது. அரசு தொழிலை இப்போ கொடுப்பதில்லை, அரசு தொழிலில் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் இருக்கின்றார்கள் என்ற நிலையெல்லாம் கதையாடல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் காலம் இது. எனவே மாணவர்களே, தனியார் துறையை
மையமாக கொண்டு கற்பது என்றால் நீங்கள் கணக்கியல் துறை அக்கவுண்ட் ஃபீல்டில் போகலாம், AAT, அதே போல் சீமா, சார்ட்டர்ட் அந்த துறையில் போகலாம். அல்லது கட்டிடத்துறை, அதாவது QS என்று சொல்வார், சிவில் என்ஜினியரிங் போன்ற துறைகள், அந்த துறைகளில் கற்பது என்றாலும் நீங்கள் அதுவும் நல்ல உழைப்பு தரக்கூடிய, வருமானம் தரக்கூடிய ஒரு துறை, QS கற்றுக்கொள்ளலாம். அதே போன்று IT இருக்கின்றது, IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுவும் உலகத்திலே ஒரு அதிகமான துறை, வளர்ச்சி அடைந்த ஒரு பொருளாதாரத்திலே முன்னே செல்லக்கூடிய திறந்த தொழில்களை கொண்ட ஒரு துறையாக இருக்கின்றது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், IT இந்த துறைகளை கற்றுக்கொள்ளலாம். இந்த துறைகளில் ஊடாக தனியார் துறையிலே கற்று நல்ல நிலையிலே குறுகிய காலத்திலே வரலாம். அதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் முடிவெடுக்கின்ற போது அதிகமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆலோசனைகளின் ஊடாக சிறந்த முடிவுகளை எடுத்து சிறந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு யோசித்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே அறிவு, கற்றல் என்பது, நாலேஜ் என்பது ஒரு மனிதனை வாழ்வதற்கு பழக்குவதுதான். வாழத்தான் கற்றுக்கொள்ளலாம். லிவிங் as a human, மனிதனாக வாழ்வதற்கு கற்றல் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த விடயங்களை, எந்த பொருளாதார கொள்கைகள், எந்த ஐயன்னாவின் கொள்கைகளை எடுத்து பார்த்தாலும் ஒரு மனிதன் வாழ்வது என்பது பொருளாதாரத்தில் தான் தங்கி இருக்கின்றது. அவன் சிறந்த கல்வியை பெற்று அந்த பொருளாதாரத்தில் நல்ல வருமானத்தை அடையவில்லை என்றால் அவன் எப்படி வாழ்வது? எனவே பொருளாதார ரீதியாக அதிகமான பணம் தரக்கூடிய, எம்மை முன்னே இழுத்து செல்லக்கூடிய எந்த துறை என்று நீங்கள் சிந்தித்து அந்த துறைகளை நாடி கற்றுக்கொள்ளுங்கள். நாம் எந்த ஒரு துறையிலே நாம் PhD வரை, அதாவது கலாநிதி பட்டம் வரை பெற்று ஒரு தொழில் இல்லாத ஒரு பட்டம், அது ஒரு கல்வி தகமை கொண்ட பட்டம் மாத்திரம் என்றால் அதில் ஒன்றுமில்லை. அதை வைத்து சொல்லுவார்கள் எமது பகுதிகளில், இதை வைத்து என்ன செய்வது, நாக்கு வலிப்பதா என்று கூட கேட்பார்கள். நாம் கற்றுக்கொள்ளும் இந்த பட்டங்களை வைத்து, அல்லது பட்டத்தை விட்டு பட்டம் கட்டி விடுவதா என்று சொல்வார்கள். அதுக்காக கட்டக்கூடாது. கல்வி திறந்து கிடக்கின்றது, ஓபன் ஸ்டேஜில் கிடக்குது. நல்ல கல்வி, தொழிற்கல்வி, தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி எது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் தீர்மானித்து அந்த துறைகளுக்குள் நுழைந்து கொள்ள வேண்டும். ஒரு துறைக்குள் நுழைந்து ஒரு கல்வியை கற்றுவிட்டு மீண்டும் அந்த துறையிலிருந்து வந்து புதிதாக ஒரு கல்வித்துறைக்கு போக முடியாது. போவது முடியும், கால வீண் விரயம், செலவு வீண் விரயம், எமது நேரங்கள், எமது அறிவு வீண் விரயம். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் சிறந்த முடிவு எடுங்கள் மாணவர்களே. நீங்கள் இந்த காலத்தில் அதிகமாக நேரத்தை செலவு செய்து எந்த முடிவில் எடுப்பது, எந்த பாதையிலே நாம் செல்வது என்பதை சரியாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பல முறை துல்லியமாக, நுட்பமாக சிந்தியுங்கள். எந்த துறைக்கு செல்வது, தனியார் துறையிலே கல்வி கற்று தனியார் பதவி ஒன்றை பெற்று நாம் தனியார் ஒரு எம்ப்ளாயராக, ஒரு என்டர்பிரினராக, ஒரு முயற்சியாளராக மாறுவதா, அல்லது அரசு துறையிலே கல்வி கற்று அரசு பாடசாலைகளிலே உயர்தரம் கற்று அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு பெற்று அரச பதவி ஒன்றை எடுத்து இருப்பதா? அரச பதவியை கூட நிறைய தொழில்கள் இருக்கிறது. கமிஷனர்ஸ், டைரக்டர்ஸ் போன்ற SLEAS, SLOS, SLFS, SLPS போன்ற உயர் பதவிகளை எடுக்கக்கூடிய நோமலாக ஒரு பட்டத்தை முடித்து அரசாங்கத்திலே இந்த பரீட்சைகளிலே தோற்றி வெற்றி பெற்று நல்ல உயர் பதவிகளை எடுக்கலாம். நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எந்த முடிவை எடுப்பது, எந்த நிலையை அடைவது என்பதை நீங்கள் தான் தீர்மானித்து நீங்கள் தான் நல்ல முடிவுக்கு வர வேண்டும். நீங்கள் என்ன செய்வது என்ற முடிவை எடுங்கள். இந்த பரீட்சை முடிந்து விட்டது என்று சும்மா காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொள்ளாமல் சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிரதேசத்தில் இது தொடர்பான அறிவுள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களை நாடுங்கள். அவர்களிடம் இது தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த துறையை நாம் தெரிந்தெடுப்பது என்று பலமுறை யோசித்து அந்த துறையை தெரிந்தெடுத்து அதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சாதாரணமாக சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், OL முடிந்து விட்டால் ஓடோடி சென்று டியூட்டர்களிடம் தஞ்சமடைகிறார்கள். தஞ்சமடைந்து ரிசல்ட்ஸ் வருவதற்கு முன்னர் கூட போய் ஒரு வணிக துறையோ ஒரு கணித விஞ்ஞான துறையிலோ கற்றுக்கொள்கிறார்கள். ரிசல்ட்ஸ் வந்து மீண்டும் மாறுபவர்களும் இருக்கின்றார்கள். அந்த முடிவெல்லாம் எடுத்துக்கொள்ளாது, நான் இந்த துறையில் கற்றுக்கொள்வது 3 வருடங்கள் நான் உயர்தரம் கற்று கணித துறையிலோ விஞ்ஞான துறையிலோ கற்று அதை முடித்து விட்டு தான் என்ன விடயமாக இருந்தாலும் செய்வது என்று இருக்கின்றீர்களா? அதை செய்யுங்கள். அதில் உறுதியாக இருங்கள். அந்த வேலையை செய்து அதிலே வெற்றி அடைவதற்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதற்குரிய நல்ல நிலையை நாம் எவ்வாறு அடையலாம் என்பதை சிந்தித்து செயற்படுங்கள். நாம் எல்லோரும் வெற்றி அடையலாம். நாம் எல்லோரும் திறமைசாலிகள். நாம் எல்லோருக்கும் ஒரே சமமான மூளையை இறைவன் தந்திருக்கின்றான். அந்த மூளையை பயன்படுத்தி முன்னே வருவதும் அந்த மூளையை பயன்படுத்தாது பின்னே போவதும் எங்களது கையில் உள்ளது. மாணவர்களே, நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸும் உங்களுடைய ஆசிரியர்களும் சேர்ந்து நீங்கள் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முடிவுகளின் ஊடாக ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு நீங்கள் எல்லோரும் சிந்தித்து செயற்படுங்கள். இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி, நீங்கள் நல்ல வாய்ப்புகளை தானாக அடைந்து கொள்ள முடியாது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் தேடி
பல நேரம் காலம் செலவு செய்து அந்த வாய்ப்புகளை அடைந்து கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகளை அடைந்ததும் அந்த வாய்ப்பை பற்றி பிடித்து அதிலே உச்சம் தொட வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்க. முயற்சி சாதாரணமாக ஒரு எந்த வேலையும் இல்லாது வடைகளை கூட சுட்டு விற்பவன் அதை வித்தியாசமான முறையிலே சுட்டு அந்த வடைகளை விற்கின்ற போது அவன் ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் ஒன்டர்பிரினராக மாறலாம். அது ஒரு சின்ன விடயம் அல்ல. அதெல்லாம் சின்ன விடயமாக இருந்த காலம் மலையேறிவிட்டது. இன்று ஒரு தொழிலில் யார் சொந்தக்காரனாக இருக்கின்றானோ, இப்போது சொத்துக்காரன் என்பவன் யார் என்று சொன்னால், தான் சும்மா இருக்கின்ற போது தனக்காக 4-10 பேர் உழைக்கின்றவன் யாரோ அவன் தான் சொத்துக்காரன். ஒரு மேசனை கூட சொல்லலாம். ஒரு மேசன் ஆட்களை எடுத்து பல வீடுகளுக்கு மேசன்களை அனுப்பி, சின்ன சின்ன மேசன்களை அனுப்பி தொழில் செய்விக்கும் ஒரு போஸ் மேசன் இருக்கிறார் தானே, அவர் கூட ஒரு சொத்துக்காரன். அவர் கூட பல்வேறு விதமான டாலர்களை உழைத்துக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இதே போன்றுதான் வாழ்க்கையும். நாம் எனவே சிறந்த நிலையை அடைய வேண்டும் நீங்கள் எல்லோரும் என்று பிரார்த்தனை செய்து இந்த காணொலியினூடாக இந்த சேனலினூடாக பிரார்த்தனை செய்து நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த காணொலியை எல்லோருக்கும் பகிர்ந்து இந்த காணொலி எல்லா மாணவர்களிடமும் போய் சென்று அவர்கள் பயனடைய வேண்டும் என்பதால் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி பகிர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.